ஹாய், நான் உங்கள் மங்களூர்காரன். வெல்கம் டு another எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம மங்களூரை பற்றி பார்ப்போமா? மங்களூர் இப்போ நான் கரண்ட்டாக இருக்கிற ஊர். நான் பிறந்தது மங்களூரில் தான். வளர்ந்தது திருநெல்வேலி மாவட்டமாக இருந்து இப்போ தென்காசி மாவட்டமாக இருக்கிற ஒரு ஊரில் தான் வளர்ந்தேன். ஒரு சின்ன கிராமம் அது. இன்றைக்கி தாலுக்காவாக இருக்குது. அங்கேருந்து நான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்படிங்கிறதுனால பிறந்து 3 மாதத்துலேயே என்னை அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறமா இங்கே அப்பப்போ வெக்கேஷனுக்கு தான் மோஸ்ட்லி மங்களூருக்கு வர்றது. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் வச்சுக்கலாம். ஸோ மங்களூர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, மங்களூர் ஒரு சின்ன ஊர். இது உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸில் கர்நாடகாவோட பார்டரில் வரும். இங்கேருந்து கேரளா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான். கேரளா கர்நாடகா பார்டரில் மங்களூர் வரும். ஒரு மலையாள கரையோரத்தில் இருக்கிற ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அங்கே தென்காசி புளியரை அங்கேருந்து நான் ஆரியங்காவ் வழியாக கேரளாக்குள்ளே புகுந்து இங்கே கண்ணூர் காசர்கோடு வழியாக வெளியில் மங்களூருக்கு வருவேன். ஸோ இந்த கேரளா கர்நாடகா கனெக்ஷன் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இந்த பார்டர் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி கேரளாக்குள்ளேருந்து ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற பந்தர் போர்ட்டில், மேங்களூரில் இருக்க பந்தர் போர்ட், இப்போ அது ஓல்டு மேங்களூர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தரில் உலகம் பூரா சப்ளை ஆச்சு. அதனால் உலகம் பூராவே மங்களூர் ரொம்ப பிரபல்யம். இங்கே மங்களூருக்குன்னே தனியாக கரன்சி காயின்லாம் இருந்தது. நான் சொல்கிறது ஒரு போர்ட்டுகீசஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி 1500க்கும் முன்னாடி, அந்த வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சங்ககாலம் தொட்டே சங்ககால இலக்கியத்துலேயும் இந்த மங்களூரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆமாம், தமிழ் இலக்கியத்துலேயுமே ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு இப்போ டக்குன்னு எடுத்து சொல்ல தெரியலை, பட் ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் அதை அப்புறம் பார்த்து சொல்கிறேன். ஸோ இந்த மங்களூர் பேசிக்கலாக பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் தான் மொத்தமே. சரௌண்டிங் 13 கிலோமீட்டர் தான். ஆனால் இது கோஸ்டல் ஏரியா. மங்களூரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மேங்களூர், இது இங்கிலீஷில் மேங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மேங்களூர்னு அது பெங்களூர் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் பெங்களூருக்கும் அவுட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸ் வரும். 380 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பெங்களூரோட எந்த ஏரியாவில் போய் இறங்குறீங்கிறத பொறுத்து 380 to 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். ரொம்ப அழகான ஊர். இப்போ இந்த ஊர் அர்பனைசேஷன்னால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய இயற்கை எழில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கான்கிரீட் காடுகள்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப டாலாக நல்லா வளர்ந்த அப்பார்ட்மெண்ட்ஸு பில்டிங்ஸ்லாம் வர்றதை பார்க்கும்போது அர்பனைசேஷன் ஆகிட்டுருக்குன்றதுல கண்கூட பார்க்க முடியுது. அதை நினச்சி பெருமைப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் எஸ், இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சொல்லப்போனால் இப்போது மேங்களூர் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஓல்டு மேங்களூர், இன்னொன்று நியூ மேங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓல்டு மேங்களூர்லாம் டுவர்ட்ஸ் இந்த கேரளா பார்டர் சைடு இருக்குல்ல, சொன்னல அந்த சைடு. நியூ மேங்களூர் எல்லாமே டுவர்ட்ஸ் உங்களுக்கு இங்கேருந்து இந்த கோவா போகிற அந்த ஹைவே இருக்குது, அந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இது நியூ மேங்களூர். ஓல்டு மேங்களூரில் இன்னும் அந்த ஹெரிட்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இதை இப்படி கூட பிரிச்சுக்கலாம். ஓல்டு போர்ட் இருக்க ஏரியா ஓல்டு மேங்களூர்னும், நியூ போர்ட் இருக்க ஏரியா நியூ மேங்களூர்னு வச்சுக்கலாம் ஒரு ரெஃபரன்ஸுக்காக. அப்புறம் இந்த மேங்களூர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற போர்ட் ஏன் இவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த போர்ட் நேச்சுரலாகவே கொஞ்சம் ஆழமான போர்ட்டு, பெரிய பெரிய கப்பல்லாம் டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வர்றதுக்கு ரொம்ப சுலபமாக உங்களுக்கு 2 பெரிய நதிகள் இங்கே இருக்குது. நேத்ராவதி, அப்புறமா கூலூர் ரிவர். அந்த கூலூர் ரிவர் பேர் குருப்புரா. இந்த குருப்புரா ரிவரு, அப்புறமா நேத்ராவதி, இந்த ரெண்டுமே இந்த சிட்டியை விட்டு அப்படியே சிட்டியை ஒட்டி போகிறதுனால உங்களுக்கு அப்போ பண்டைய காலத்தில் இருந்தே உங்களுக்கு இந்த கப்பல் போக்குவரத்து இதுக்கெல்லாம் இந்த ஊர் ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. இன்னொரு ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுமா? இப்போ நம்ம வீடுகளெல்லாம் ஓடு யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஓடெல்லாம் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, ஒன்றுக்கு ஒன்று லாக் பண்ணி நம்ம ஃபீடிங் அடிச்சுலாம் ஓடு போகிறோம்ல, இந்த ஓடுக்கு முன்னாடி என்ன ஓடு இருந்தது தெரியுமா? நமக்கு
ஒரு அரவட்டம் ஷேப்பில் தான் வந்து அந்த ஓடு இருக்கும். அது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தான் லாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓடு வந்து ஜெர்மனில் பேட்டர்ன் பண்ணாங்க. ஜெர்மனில் தான் அதை டிசைன் பண்ணாங்க. அந்த பேட்டர்ன் வாங்கிட்டு ப்ரொடக்ஷன் வந்து இங்கே மங்களூரில் தான் நடந்துச்சு. ஏன்னா இந்த மங்களூரில் வந்து உங்களுக்கு நிறைய இந்த களிமண் வந்து இந்த ஆற்றுப்படுகையில் வந்து நிறைய களிமண் கிடச்சிச்சு. அந்த களிமண் குவாரிகள் வந்து அப்போ நிறைய இருந்ததாம்மா. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஓடை மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாகவே நீங்கள் ஆப்பிரிக்கா எடுத்தாலும் சரி, யூஎஸ் எடுத்தாலும் சரி, எங்கே நீங்கள் ஓடு பார்க்குறீங்களோ அந்த ஓடு வந்து மேங்களூர்ல இருந்து தான் போச்சு. அந்த பழைய ட்ரெடிஷ்னல் ஓடு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு அரவட்டம் மாதிரி செமி சர்க்கிளில் இருக்கும் சொல்ல, இந்த ஓடு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குமா. ஸோ ரூஃபுக்கு வந்து ரொம்ப பாரம் வந்து ரூஃபுக்கு வந்து விழுமாமா. ஆனால் இந்த ஜெர்மனில் பேட்டர்ன் செய்யப்பட்டு டிசைன் பண்ணப்பட்ட இந்த ஓடுகள்லாம் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, இப்போ நீங்கள் ஓடு வீடுன்னு டிப்பிக்கலாக உங்கள் மைண்டுக்கு வருதில்ல, அந்த ஓடு எல்லாமே மங்களூர்லேருந்து போகிறதானா. ஓகேங்களா. ஸோ இந்த சிட்டி வந்து ஒரு கோஸ்டல் சிட்டி. இது வந்து கேரளா பார்டரில் இருக்குது. இங்கே வந்து ட்ரேடு தான் வந்து பிரதானமாக இருந்துச்சு. அப்போது ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, மிளகு, இது எல்லாமே. அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே மேங்களூரில் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து எஸ்பெஷலி இது கோஸ்டல் ஏரியாங்கிறதுனால மீன், ஃபிஷ்ஷுலையுமே இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம சவுத் சைடில் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல். இங்கே பொங்கல் கிடைக்காது, பூரி, இட்லி, தோசை கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா இங்கே வந்து எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன தருவாங்க அப்படின்னா அவல் இருக்குல்ல. நம்ம வந்து அந்த அவல் நம்ம யூஸ்வலாக பார்க்குற அவல் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சாம்பல் கலரில் இருக்கும், கரெக்டாக ஒரு ஆஷ் கலரில் இருக்கும், கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், ரைட்டாக. ஆனால் இங்கே உள்ள அவல் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும், நல்லா அகலமாக இருக்கும் இந்த அவல் எல்லாமே. இந்த அவல் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவலை வந்து கொஞ்சமாக தாளித்து இந்த அவல் கூட உங்களுக்கு ரவை வச்சு கொடுப்பாங்க, உப்புமா வச்சு கொடுப்பாங்க. அது வந்து சஜ்ஜிகை பஜ்ஜில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதே அந்த அவல் கூட உங்களுக்கு பாசிப்பயிரை வேக வச்சு அதை தாளித்து ஊற்றி உங்களுக்கு வந்து பதங்கி பஜ்ஜில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொண்டக்கடலை இருக்குல்ல, கருப்பு கொண்டக்கடலை, அதை வச்சு அதை தாளித்து கடலை பஜ்ஜில் அப்படின்னு கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் ஆச்சு, காப்ஸுக்கு காப்ஸும் ஆச்சு, உங்களுக்கு ஃபைபருக்கு ஃபைபரும் ஆச்சு. இது மேங்களூரில் 195 கடையில் தரமாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் நம்பி இறங்கி சாப்பிடலாம். ஓகே. அது போக மேங்களூர் ஃபேமஸ் வந்து கோலி பஜ்ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. கோலி பஜ்ஜே அப்படின்னா ரவுண்டாக ஒரு போண்டா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அது மேங்களூர் போண்டான்னு மற்ற இடத்துல எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ கோலி பஜ்ஜே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் பன்ஸ் வந்து வாழைப்பழம் இருக்குல்ல, அந்த வாழைப்பழம் வந்து இந்த கெட்டு போகிறதுல ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகல, அந்த மாதிரி பழம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து மைதா போட்டு தயிர் ஊற்றி முந்தின நாள் நைட்டே நீங்கள் செஞ்சு வைக்கணும். அப்போ தான் மறுநாள் அது புஷ்ஷுன்னு வரும். அது வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுப்பாங்க, செம்மையாக இருக்கும். ஒரு 2 பன் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் பசியே எடுக்காதுன்னு வச்சுக்கோங்க. அது இருக்குது. அப்புறம் வந்து சஞ்சீரான்னு ஒரு டிஷ் இருக்குது, அது சூப்பராக இருக்கும் அந்த இதுவுமே. ஸோ இது எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். இது எல்லா கடைகளையுமே மேங்களூரில் வந்து கிடைக்கும். அதுவும் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கேவே இந்த ஊர்க்காரங்களே வந்து கடை வச்சுருப்பாங்க. அதை எப்படி பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாஷியாக இல்லாமல் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டிப்பிக்கலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னே நம்ம மைண்டுக்கு வரும்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாஷியாக ரொம்ப விளம்பரம்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த கடைகள் எல்லாமே மேங்களூர் கடைகள் தான், இங்கே உள்ள நேட்டிவான கடைகள்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இங்கே வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு நான்வெஜ் ஈட்டராக இருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு சீ ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்னா சொர்க்கங்க இது. ஓகே. இங்கே வந்து கீ ரோஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கீ ரோஸ்ட்னால் நம்ம ஊரில் போடுற அந்த தோசைக்கு ஊற்றுற கீ ரோஸ்ட்டு கிடையாது. இங்கே ஃபிஷ்ஷு, சிக்கனு, அப்புறம் ஸ்குவிட்டு, ப்ரான்ஸு, நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா பன்னீர், அப்புறமா வந்து இப்போது கார்ன்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க, பேபி கார்ன்லாம் கூட வந்து உங்களுக்கு கீ ரோஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த கீ ரோஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கீ ரோஸ்ட்டுக்கு வந்து பிறப்பிடமே வந்து ஐ திங்க் மேங்களூரில் இருக்கிற ஷெட்டிஸ் லஞ்ச் ஹோம் தான். ஓகேங்களா.
அப்புறமா ஒரு டிபிக்கல் மேங்களூரியன் நான்வெஜ் லஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு விசேஷம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, கோர் ரொட்டின்னு ஒன்று பண்ணுவாங்க. கோரினா கோழி, ரொட்டினா நார்மல் ரொட்டி. ஆக்சுவலி இந்த கோர் ரொட்டி அப்படிங்கிறது அரிசியை நல்லா கடைஞ்சி அது ரொம்ப மெல்லுசா வந்து ஒரு கடாய் இல்லை தோசைக்கல் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஊற்றி ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்து கடையிலலாம் வைப்பாங்க. 40 ரூபா 50 ரூபான்னு விற்பாங்க. அது வந்து அரிசியிலே தான் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் சால்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அது சால்ட்டில் இருக்கும். அது கூட வந்து கோழி குழம்ப ஊற்றி அது நல்லா முறுக்குன்னு இருக்கும் அப்பளம் மாதிரி. அதை சாப்பிடணும். ஃபஸ்ட்டு அதான் உங்களுக்கு ஸ்டார்டர். அதுக்கப்புறமா வந்து புளிமுஞ்சின்னு ஒன்று உண்டு. புளிமுஞ்சி அப்படிங்கிறது நல்லா ஸ்பைசியாக இருக்கும். நல்ல ஸ்பைசியாக இருக்கும். மசாலா அரைச்சி அதில் வந்து ஃபிஷ்ஷோ இல்லை கோழியோ, அது ஆக்சுவலி பங்குடான்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. இதோட புளிமுஞ்சி, அப்புறம் பூத்தாயின்னு ஒன்று இருக்குது. இதோட புளிமுஞ்சி, இந்த ரெண்டுமே ரொம்ப 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 ஃபேமஸ். அப்புறமா இன்னொன்று என்னென்னா, இந்த பங்குடாவும் பூத்தாவும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும். அண்ட் கீ ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, அஞ்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஷ் இருக்குது. தவா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவில் குருத்தெலும்பு மட்டும் இருக்குது இல்லையா, அந்த மீன். ஸோ அஞ்சலில் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ப்ரான்ஸில் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்குவிட்டு, கனவா மீன் சொல்லுவாங்கள்ல, ஸ்குவிட்டு, அதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். அப்புறமா வந்து சிக்கனில் வந்து சுக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நார்மல் சுக்கா மாதிரியே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவி அதை வறுத்து சுக்கா கூட ஆட் பண்ணுவாங்க பாருங்கள். ஆஹா, அது இருக்குங்க. அப்புறமா உங்களுக்கு ரைஸ் இருக்கும். ரைஸ் வந்து இங்கே வந்து மட்டை அரிசி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜீரக சம்பா அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வந்து 5008, அப்புறம் பொன்னி அரிசி, அது வந்து தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து மட்டை அரிசி தான். ஆனால் உங்களுக்கு ஹோட்டல்ஸில் வந்து அதை வந்து ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாயில்டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த ஜீரக அரிசி இருக்கு இல்லையா, சின்ன அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியை வந்து இங்கே ஒயிட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதை வந்து பாயில் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறமா மேங்களூரோட ஃபேமஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து நீர்தோசை அப்படின்னா என்னென்னா, நம்ம பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசியை வந்து நல்லா அரைச்சி, அது நல்லா தண்ணி மாதிரி அரைச்சி அதை அப்படியே வந்து தெளிக்க விடுவாங்க. தோசைக்கல்லில் தெளிக்க விட்டு அதை இது பண்ணுவாங்க. தான் நீர்தோசை. அந்த நீர்தோசைக்கு நீங்கள் சட்னி, சாம்பார் எது வேணால் வச்சுக்கலாம். இதெல்லாம் மேங்களூரோட ஃபுட் ஐட்டம்ஸ். கோழியில் எஸ்பெஷலி பிராய்லரு கோழி, அப்புறமா வந்து டைசன் ஒன்று இருக்குது, அது ஒரு வேறு ப்ரீடு. அப்புறம் நாட்டுக்கோழியில் எஸ்பெஷலி இங்கே சேவல் சண்டை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ பெட்டு கட்டுறதுனால நிறைய ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. இந்த குலதெய்வ வழிபாட்லேயுமே வந்து சேவல் சண்டை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும். இந்த சேவல் சண்டையில் தோக்குற சேவல் இருக்குல்ல, இந்த தோக்குற சேவல் வந்து ஜெயிக்கிற சேவல்கிட்ட கொடுத்துருவாங்க. இங்கே சேவலில் ரொம்ப பிரதானமாக வந்து வால் சேவலோட காலில் கட்டி சண்டை போட வைப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த வால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எதிர்த்தாப்பில் இருக்கிற கோழியை வந்து அடிச்சிருச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் இந்த கழுத்து இல்லை வந்து செஸ்ட்லலாம் குத்திருச்சுன்னா இமிடியேட்டாக அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற கோழி வந்து இறந்துரும்ல, அந்த மாதிரி இறக்குற கோழிகளை வந்து ஜெயிச்சவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த திருவிழா இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து அன்றைக்கு மத்தியானம் ஏதாவது ஒரு குழம்பு வச்சுருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி கோழி ஜெயிச்சிருச்சுன்னா நைட்டே கோழி தான். இந்த கோழி வந்து இதுக்காகவே வளர்க்குற கோழி. இது வந்து மேயெல்லாம் விட மாட்டாங்க. இதுக்கு நெல், தண்ணி இது மட்டும்தான் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோழி வந்து. அது ரொம்ப ரேர் இந்த சென்ஸ். கடைகளில் அந்த கோழி கிடைக்கிறது ரேரு. பட் இந்த மாதிரி வீடுகளில் வந்து அது இருக்கும். இங்கே விருந்தாளெலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கோரொட்டி இருக்கும். சாப்பாடு சொல்லியாச்சு. அப்புறமா சுற்றி பார்க்கறக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா, மேங்களூர் இஸ் நோன் ஃபார் பீச்சஸ். ஆசமாக இருக்கும் அந்த பீச்சஸ் எல்லாமே. இப்போ கொஞ்சம் கமர்ஷியலாக ஆகிடுச்சு. பட் செம்மையான பீச். நீங்கள் வந்து தண்ணீர் பாவின்னு ஒரு பீச் இருக்குது. அந்த தண்ணீர் பாவி பீச்சில் வந்து நீங்கள் அப்படியே பொடி நடையாக நடந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பீச்சை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே சைடில் போகலாம். அந்த பீச்சை ஒட்டி இருக்க கிராமங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளாலில் வந்து சோமேஸ்வரா பீச்சுன்னு இருக்குது. அங்கே கொஞ்சம் அலை வந்து நல்லா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பாறைகளில் வந்து அடிக்கும். அது கொஞ்சம் இந்த தண்ணியில் இறங்கி விளையாடுறதுக்கு யூஸ்வலாக. ஆனால் அந்த தண்ணியில் இறங்கி விளையாடுறதுக்கு அது சூட்டபுளாக இருக்காது. பட் அந்த சோமேஸ்வராவில் வந்து ஒரு ஃபோர்ட் இருக்குது, ஒரு கோட்டை இருக்குது, மதில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மதில் இருக்குது.
அந்த மதில் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். அதில் ஏறி நின்னுட்டு அந்த வியூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். சன்செட்லாம் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும். அந்த மதில் மேலே நின்று தான் ராணி அப்பக்கா போர்ச்சுகீஸ் படையை வந்து தோக்கடிச்சதா ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு வந்து பின்னாடி நான் வந்து அந்த வரலாறை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த அந்த பீச் இருக்குது. அதே மாதிரி என்டிகே பீச்சுன்னு சூரத்கல்னு ஒரு சின்ன டவுன் இருக்குது. அங்கே என்டிகே பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பீச்சுமே ரொம்ப அசமாக இருக்கும். ஸோ மேங்களூர் இஸ் நோன் ஃபார் பீச்சஸ் வந்து செம்மையாக இருக்கும். அப்புறமா இங்கே வந்து கோயில்கள் இருக்குது. புராதனமான கோயில்கள் இருக்குது. இந்த ஊருக்கு மங்களூர்னு பேர் வர காரணமான மங்களாதேவி அம்மன் கோயில் இருக்குது. அப்புறமா வந்து கத்ரியில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த கத்ரி கோயிலில் வந்து மேலே தெப்பக்குளம் இருக்கும். ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்கும், ரெக்டாங்கிள் மாதிரி. அதை பக்கத்துலேயே சைடில் கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டண்ட்டாக உங்களுக்கு 7 சின்ன சின்ன குளங்கள் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கூகுளில் போய் கத்ரி KADRI கத்ரி டெம்பிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கத்ரி டெம்பிள்லேருந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் வந்து இருக்கார். யாருன்னா கத்ரி கோபால்நாத் தெரியுமா? சாக்ஸாஃபோன் வாசிப்பார். நம்ம சின்ன பிள்ளைலாம் பார்த்துருப்போம். அவர் வந்து இந்த ஊருக்காரர் தான். இன்ஃபேக்ட் அவரோட வம்சாவளி வந்து இந்த கோயிலில் வாசிக்கிறவங்க சாக்ஸாஃபோன் ஆச்சுங்களா. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜூ இருக்குங்க. பிலிக்குலான்னு ஒரு ஜூ இருக்குது. அந்த ஜூவோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் கோப்ரா இருக்குல்ல, கிங் கோப்ரா வந்து ப்ரீட் பண்ணுற இடம் இங்கே இருக்குது, ராஜநாகம். ஸோ இந்த ராஜநாகத்தை வந்து இங்கே ப்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா ராஜநாகம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான மலைப்பிடித்தம் இருக்கிற ஏரியா வந்து அங்கே தான் நல்லா வரும். ஸோ இந்த ஊர் வந்து அதுக்கு சூட்டபிள். அப்படின்னப்பல நீங்கள் வந்து இப்படி நடந்து போனாலாம் ராஜநாகம் வந்துருமானா இல்லை. அங்கே வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 வந்து சமீப காலமாக பிலிக்கோலாலேருந்து எஸ்கேப் ஆச்சுன்னு நியூஸில் வந்துச்சு. அதை பிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தெரியலை. பயப்படாதீங்க, வந்துச்சு. அப்புறமா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து கொஞ்சம் சிறுத்தையோட நடமாட்டம் வந்து சிட்டிக்குள்ளே இருந்து நிறைய CCTV கேமராவில் வந்து தென்பட்டுச்சு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் மலைகள் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு மலையிலேருந்து இறங்கி இன்னொரு மலைக்கு போகும்போது நடுவில் ஊர் இருந்தால் ஊரை கிராஸ் பண்ணி தான் போகும், வேறு வழியில் இல்லையா. அந்த மாதிரி போகும். இதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இது எப்போவுமே நடக்கிறது தான். இந்த சிறுத்தை வந்து இந்த டைமில், இந்த சீசனில் இது கிராஸ் ஆகும். இந்த டைம் அது CCTVயில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம். ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடி கதைகள்லாம் பார்த்துருக்கோம். அது உங்களை ஒன்றும் பண்ணாது. அதை விட்டுருங்க, அது பாட்டுக்கு ஒரு இடத்துல போட்டோம். ஓகேங்களா. ஸோ ஃபுட்டு சொல்லியாச்சு. அப்புறமா வந்து பிளேஸஸ் சொல்லியாச்சு. இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து மேங்களூருக்கு வர்றீங்க அப்படின்னா, மேங்களூரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இடங்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கும். பட் மேங்களூரை சுற்றி உடுப்பி, அப்புறம் வந்து சுரத்கல், இப்போ இந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் நிறையா இருக்குது. சின்ன சின்ன ஏரியாங்கள்லாம் இருக்குது. இந்த ஏரியாக்களில் நீங்கள் போயிட்டு மேங்களூர் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேங்களூரில் வந்து உங்களுக்கு இந்த ஊரில் வந்து 4 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஐ திங்க் எக்ஸாக்டாக 4ஆன்னு எனக்கு தெரியலை. ஃபாதர் முல்லர் இருக்குது, கானாச்சூர் இருக்குது, அப்புறமா வந்து KS ஹெக்டே இருக்குது, அப்புறம் வந்து எனப்போயா இருக்குது. 4+ AJ ஒன்று இருக்குது. 5 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. 5 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வித்தின் 20 கிலோமீட்டர் ரேடியஸ்லன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஏகப்பட்ட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ வெல் கனெக்டட். கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறனால அங்கே இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே மேங்களூர் வந்து ப்ரிஃபர் பண்ணி இங்கே வந்து படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் சொல்லியாச்சு. அப்புறமா லாங்குவேஜ். மேங்களூரில் வந்து ரொம்ப பிரதானமாக பேசக்கூடிய மொழி வந்து துளு. இது வந்து துளு நாடு. இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். ஏன்னா வந்து இப்போ நான் வந்து பிறந்தது வந்து தமிழ்நாட்டில், பிறந்ததுன்ற பாருங்க, நான் பிறந்தது இங்கே தான் துளுநாட்டில், வளர்ந்தது வந்து தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டுக்கும் இங்கே துளுநாட்டுக்கும் உள்ள கனெக்ஷன், உள்ள வேரியேஷன்ஸ், இதெல்லாம் பற்றி நான் நிறையா வந்து அப்பப்போ என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதையும் இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நம்ம வீட்டில், வெளியில், எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ் தான் பேசுவோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே எல்லாருமே, இது வந்து துளுநாடும், இது கர்நாடகா கூட சேர்ந்துருக்கு, அப்படி வச்சுக்கலாம்.
உங்களுக்கு புரியுதா? இது வந்து துளுநாடு கர்நாடகா கூட சேர்ந்துருக்கு. எப்படி தமிழ்நாடு இந்தியா கூட சேர்ந்துருக்கோ, தமிழ்நாடு இந்தியா கூட சேர்ந்துருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டேட்டெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தமிழ்நாடு ஒரு இந்திய தேசமாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா? யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி. இங்கே அதே மாதிரி இந்த ஊர் வந்து கர்நாடகா கூட சேர்ந்துருக்கு. எப்படி இப்போ புதுச்சேரி வந்து நமக்கு தமிழ் பேசுறது எல்லாமே இருந்தாலுமே, புதுச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி இருக்குல்ல, இது யூனியன் டெரிட்டரி இல்லை, கர்நாடகா கூட சேர்ந்துருக்கு. இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். அப் அன்டில் பிரிட்டிஷ் காலம் வரைக்குமே வந்து இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கீழே தான் இருந்தது. எல்லாமே மெட்ராஸில் இருந்து தான். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே மெட்ராஸில் இருந்தால், ஒரு பத்திரம் பதியணுன்னா கூட உங்களுக்கு மெட்ராஸ்க்கு தான் இது பண்ணணும். அப்போது இவங்க புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம படிக்கக்கூடிய புக்ஸ், தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்குல்லையா, அந்த மாதிரி அப்போ வந்து ஒரு அத்தாரிட்டி இருந்தது. அந்த அத்தாரிட்டி வந்து இவங்களுக்கு புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தப்போ, உங்களுக்கு துளுவில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கவான்னு கேட்டப்போ, இல்லை எங்களுக்கு துளுவில் வேணாம், எங்களுக்கு கன்னடாவில் கொடுங்க. ஏன்னா துளு படித்தா இந்த ஊரில் துளு நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும், கன்னடம் படித்தா கர்நாடகா ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா பவர் சென்டரில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே, அந்த மாதிரி. அப்படி இங்கே வந்து துளுவோட ஸ்கிரிப்டு, துளுவோட எழுத்துக்கள், துளுவோட லிப்பிலாம் இருக்குல்ல, அந்த லிப்பி எல்லாமே இங்கே வந்து பழக்கப்படவே இல்லை. ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு நான் சொல்கிறது 1947 அப்புறம். நம்ம வந்து எப்போ குடியரசாக மாறணுமோ 56, அது வரைக்குமே இதான் நிலமை. அதுலேருந்து இதான் நிலமை. பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்குமே அதான் நிலமை. இப்போது மேங்களூர் யூனிவர்சிட்டியில் துளுவுக்காக ஒரு சேர் கேட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மங்களூரில் இருக்க மங்களூர் யூனிவர்சிட்டியில் மங்களூர்காரங்க பேசுகிற துளு மொழிக்கு ஒரு சேர் கொடுங்க, அதாவது இந்த மொழியை திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ போராட்டங்கள் எல்லாமே நடக்கு. இது ஏன் அரசியலை உள்ளே கொண்டு வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, அது புரிஞ்சுக்கங்க. இப்போ எப்படி வந்து இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, தமிழ் படித்தா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும், வெளியில் எங்கேயும் போக முடியாதுன்றதுக்கும், துளு படித்தா துளுநாட்டில் தான் இருக்க முடியும், வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்றதுக்கும் உள்ள ஒத்துமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கர்நாடகாவோட கரண்ட்டாக இருக்கிற சட்டசபையில் இருக்கிற சபாநாயகர் வந்து இந்த ஊருக்காரர் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் இதை வந்து அங்கே வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. சில சமயம் வந்து அந்த பேச்சுக்கள் முற்றி துளுவில் கூட அவங்க பேசிக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்போ அங்கே இருக்கிற அந்த எழுதுவாங்க இல்லையா, அந்த அவை குறிப்பு எழுதுவாங்களா, அவர் சொல்கிறார், நீங்கள் கேட்குறது எனக்கு புரிஞ்சாதான்ப்பா நான் எழுத முடியும், அப்போ எனக்கு புரிஞ்ச மொழியில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? துளுவை வந்து 8th ஸ்கெடியூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இங்கே வந்து பேசக்கூடிய மொழிகளில் பிரதானமானது துளு மொழி. அப்புறமா வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எல்லாரும் பேசக்கூடிய ஸ்டேட் லாங்குவேஜ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் வந்து கன்னடா. அப்புறமா இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து ஓவராலாக கவர்னன்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. 3 மொழி சொல்லிட்டேன்னா, இப்போ அடுத்து இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இனக்குழுக்களாக வந்து ஒவ்வொரு மொழிகள் வந்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி ட்ரேடுக்கு நிறைய அரப்ஸ் இங்கே வந்திருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உருது பேசுவாங்க. இப்போ அந்த அரப்ஸ்லேருந்து அவங்களோட வம்சாவளியில் இருக்கிற அந்த முஸ்லீம்ஸ் எல்லாமே உருது இப்போவும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல மேஜரான ஒரு குரூப்பில் வந்து இங்கே இருக்காங்க. அவங்க வந்து மேஜரான ஒரு நம்பரில் இங்கே இருக்காங்க. அவங்க உருது பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொங்கன் கோஸ்ட்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆன கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் வந்து இங்கே வந்து கொங்கனி பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி இது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அப்படின்னா கொங்கனி பேசுகிற ஹிந்துஸும் இருக்காங்க. இவங்க ரெண்டுமே கொங்கனி தான் பேசினாலும் சின்ன சின்ன டைலக்ட் சேஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? இப்போ எத்தனை ஆச்சு? துளுவாச்சு, இங்கிலீஷ் ஆச்சு, கன்னடா ஆச்சு, உருது ஆச்சு, அப்புறமா வந்து கொங்கனி ஆச்சு. 5 லாங்குவேஜ் நான் சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே வந்து மலையாளிஸ் நிறைய படிக்கிறதுக்காக வேலைக்காக இங்கே வந்து இருக்கிறவங்க மலையாளம் பேசுவாங்க. 6 லாங்குவேஜ் ஆச்சு. அப்புறமா பெல்ச்சட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க இங்கே, அவங்க வந்து பெல்ச்சட் பாஷை பேசுவாங்க. 7 ஆச்சு. அப்புறமா கன்னடம், தமிழ், மலையாளம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பியாரின்னு ஒரு பாஷை இருக்குது. அதை இங்கே பேசுகிற நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அதில் அவங்களோட படம்லாம் கூட அந்த லாங்குவேஜில் இருக்குது. 8 ஆச்சு. ஓகேங்களா? இது போக ஹிந்தி.
ஹிந்தி பேசுகிற ஆட்களும் இங்கே இருக்கிறாங்க. 9 லாங்குவேஜ் ஆச்சு. ஸோ இந்த ஊரில் நீங்கள் இறங்கி அது போக பெரும் கூட்டத்தில் தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க. இங்கே வந்து தமிழ் சங்கமே இருக்குது. ஆக மொத்தம் இப்போவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் 10 லாங்குவேஜ் இங்கே ஆகிப்போச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொடாமினண்ட்டாகவே வந்து இந்த ஏரியாஸ் ஃபுல்லாகவே வந்து பேசுகிறாங்க. மொழி கவர் பண்ணிட்டேன், அப்புறமா வந்து சாப்பிட்ற விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுவே ஆச்சு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து இங்கே வந்து வர்த்தகம், அப்புறமா வந்து கலை இலக்கியம், யக்ஷகானா, பூத்தகோலா, அப்புறமா வந்து இங்கே இருக்க இங்கே இந்த சிட்டியில் வந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய சர்ச்சஸ், ரொம்ப பழைய சர்ச்சஸ்னால் இங்கே ஒரு சர்ச் இருக்குது. அது வந்து 1500ஸ்லேருந்தே இருக்குது. ஐ திங்க் அது செபாஸ்டியன் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச் வந்து ரோமுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே வந்து பேப்டிசம் பண்ணிக்கலாம். ஆமாம், இங்கே நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பேப்டிசம் பண்ணுறதுக்காகவே வர்றவங்க கூட இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி இன்னொரு எபிசோடில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மங்களூர்காரன் சைனிங் ஆஃப். பை பாய்.